மதுரை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் செல்லூர் பகுதியில் உள்ள அவரது ஹாஸ்பிட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக வேட்பாளர் கோ தளபதி அங்க இருக்க பார்க்கல நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அங்க ஒரு கம்பெனி நிறுவனத்தின் ஒரு கம்பெனி பேர்ல அவரே அதை லீஸுக்கு எடுத்திருக்கிறார். ஆமா, பினாமியா எடுத்திருக்கிறார். அங்க திமுக முக்கியமான நாட்கள் இருந்துதான் பணம் வசூல் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் எங்கிட்ட அந்த ஒரு கோரிக்கை வைத்தாங்க. ஆட்சி மாற்றம் வந்தோடனே எடப்பாடி சொல்லி நீங்க எல்லா பார்க்கையும் ஏன்னா அது அரசாங்க இடம், மக்களுக்கு அது ஃப்ரீயா பயன்படுற மாதிரி செய்யணும். ஏன்னா இங்க கார்பரேஷன்ல 250 கோடிக்கு மதுரையில ஊழல். இப்ப இந்த ஊழல் இல்லாம இருந்திருந்தா இப்ப இதெல்லாம் சாத்தியமா இருந்திருக்கும். மதுரை நல்ல ரோடு கிடைச்சிருக்கும். பாதாள சாக்கடை திட்டம் கிடப்புல கிடக்கு. நேற்றெல்லாம் போறோம் கரும்பாலையில ஃபுல்லாவே அசுத்தமான அந்த ஒரு இதுலதான் நம்ம நடந்து போறக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. குடித நீர் பிரச்சனைகள் கடுமையா இருக்குது. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஐயா 1300 கோடி எஸ்டிமேட்ல எங்களுடைய மாவட்ட கழகத்தில் செல்லூர் அவருடைய கோரிக்கையை ஏற்று கொண்டு வரப்பட்ட திட்டம். கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில 8000 கோடிக்கு மேல திட்டம். மதுரையில இருக்கக்கூடிய எல்லா பாலங்களையும் பாருங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பாருங்க, ஜிஹெச் இருக்கக்கூடிய கட்டிடத்தை பாருங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் பாருங்க, தெப்பக்குளத்துல இன்னைக்கு தண்ணி நிரம்பி இருக்கிறது. எல்லா வளர்ச்சி திட்டத்தையும் தந்தது அதிமுக அரசாங்கம். பெரிய குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. ஏதோ 1500 ரூபா கொடுக்குறாரு ஓட்டுக்குன்னு சொல்லி மக்களை விலைக்கு பேசுறாருன்றாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, காலையில நம்ம இந்த ராமலட்சுமி அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம். அவர் இன்ஜினியர் போல, அதனால அவர் கணக்கை சொல்றாரு. 1500 ரூபாய இந்த கணக்கு போட்டு பிரிச்சோம்னா ஒரு நாளைக்கு 82 காசு வருதுங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு தினக்கூலி வேலைக்கு பார்க்க போறவங்களே 1200 1500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு நாள் காசை கொடுத்து இவர் மக்களை விலைக்கு வாங்கிட்டு இவர் போய் திருமங்கலம் தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க பல கிராமங்கள் இருக்கு. கள்ளிக்குடின்ற பகுதியில பாத்தீங்கன்னா திருமால்னு ஒரு கிராமம், கல்லணை, குராயூர், என்னோட சொந்த ஊர் அந்த இதுல தொகுதிக்குள்ளதான் வருது, ஆலங்குளம்ன்ற ஊர். அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் இது 2-3 வருடமா போராடுறாங்க இந்த குவாரியை மூடுறதுக்காக. ஆனா இந்த திமுக அரசு இந்த திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அந்த தளபதி எம்எல்ஏவை அந்த கோரிக்கைக்கு எந்த வித இதுவும் பண்ணாம எவ்வளவு பாருங்களேன், இயற்கை வளத்தை அழிச்சிட்டார். அப்போ இவர் அதுல பண்ணுவாரு. அரசு கான்ட்ராக்ட்ல 24% கமிஷனு, இதை பூரா அவர் பண்ணி இவர் 2000 கோடிக்கான தொழில் முதலீடு. நாங்கள் அவருக்கு பண்ணியிருக்க அஃபிடவிட்டை பார்க்குறோம். எலெக்ஷன்ல விவசாயம் மட்டும்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தொழில் நான் டாக்டர்னு நான் காமிச்சிருக்கிறேன், என்னோட வருமானத்தை நான் கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன், பேங்க்ல இருக்க கடனை பூரா காமிச்சிருக்கிறேன். நான் இது 5வது தேர்தல் நான் சந்திக்கிறது. இதே இதில் போன முறையும் போட்டிக்கிட்டேன், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டேன். மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை தராம, மக்களுக்கான அத்தியாவசிய தேவை நிறைவேற்றாம, தேர்தல் வர்ற இன்னைக்கு மக்களுடைய அந்த ஏழ்மையை இதை பயன்படுத்தி அவரை விலைக்கு வாங்கிடலாம்ன்ற ஒரு நினைப்போட இந்த திமுக அரசு செயல்படுகிறது. அப்ப இவர் 10,000 கோடி பார்க்கறேன், அவர் சைடு ஒண்ணுமே இல்லை, வெறும் விவசாயம் தான், வருமானமே இல்லைப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவர். ஆமா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அக்கா அவங்களோட மனைவியோட இது இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தா கிரானைட்டா தான் இருக்குது. கிரானைட்டா இருக்கு, மைன்ஸா இருக்குது, சேண்டு குவாரியா இருக்கு, பூரா இதுவாக தான் இருக்கு. அப்போ என்ன மாதிரி அதை சட்டத்தை புறம்பா எப்படி அவங்க ஏமாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் அவங்களே நாங்கள் எலெக்ஷனே சந்திக்கலைங்கன்னு சொல்லி ஓட்டர் ஐடி கார்டை சரண்டர் பண்ற அளவுக்கு அவங்க இங்கே என்னெல்லாம் தேடி வந்தாங்க, பார்த்துறாங்க. நீங்க என்னைய தேடி வந்தீங்கன்னா நான் ஏதோ பண்ணதை சொல்லிட போறாங்கன்னு. நாங்கள் ரொம்ப நாள் எங்கள் போராட்டம் இருந்தது, அவரோட பெரிய பிரச்சனைகள். அப்போ அவர் சொல்றாங்க அவங்களோட சேர்ந்து ஐடிங்க வச்சு அவர் என்ன மாற்றி என்ன செய்யறாரு, டாக்டர் போய் சொல்றாரு, அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லேண்ட் டாக்குமெண்ட், அந்த போராட்ட குழுவோட தலைவர் என்கிட்ட கொடுத்தது. இதுல பாத்தீங்கன்னா அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு தெரியும், என்ன போட்டிருக்குது அதுல, திரு கோ தளபதி அவர்களுடைய குமார திரு துரை கோபால்சாமி அவருக்கு அவர் பேர்ல இந்த இடம் இருக்குது. அங்க நடத்துற குவாரி நடத்தக்கூடிய லைசன்ஸ் வாங்கியிருக்கிற பேரு சக்திவேலு. அவர் யாருன்னா அவரோட பிஏ. அப்ப அந்த பிஏவோட ஐடி கணக்கெல்லாம் எடுத்து பார்க்கணும். இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிஏ இருக்கிறாரு, அவரோட ஐடி கணக்கு என்ன? இப்படி மக்கள் முறைகேடா பண்ணி அப்பாவி மக்களை, சாமானிய மக்களுக்கான எந்த வித எதையும் செய்யாம ஏமாற்றி இன்னொரு முறை வந்துடலாம்னு பாக்குறாரு. இப்ப மக்கள் இன்னொரு முறை அவர் ஓட்டு போட்டா என்ன ஆகும்? அங்க ஒரு 10 கிராமம் அழிஞ்சு போயிடும். நிறைய எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது. அதுல பணம் கொடுத்த குற்றச்சாட்டுல வடக்கு தொகுதியில தான் அதிகமான எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உண்மை. நீங்க போலீஸ்ல நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறலாம். இப்ப போனாலும் பார்க்கலாம், சந்து பொந்தெல்லாம் வச்சு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இவ்வளவு மோசமாக விலை பேசி கொண்டிருக்கிறாங்க திமுகன்றது அப்பட்டமான உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கேள்வியா வைக்கிறீங்க. அதை வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு, இன்ஜினியர் சொல்றாரு, அதை பார்த்துட்டு இப்படியே போனா மதுரை எப்படி சார் வரும் பாருங்க, எடப்பாடி சொல்லுங்க, மதுரையை சீர்படுத்தணும், நாங்க உறுதியா
உங்க மாதிரி ஆளுக்கு கேட்டா வாக்களிப்போம்னு மக்கள் போற இடத்துல சொல்றது எங்களுக்கு எழுச்சியாக இருக்கிறது. அவருடன் நடிகர் ரவிமரியா, நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு உடனிருந்தனர்.